வெளியில விளையாண்டுட்டு இருந்த அந்த சின்ன பையன் வாசலை பார்த்தபடியே நேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். உள்ள போன உடனே அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் உன்னை கேட்கற பதில் சொல்றீங்களா அப்படின்னு இருக்கான். சொல்லுடா. பெரியவங்க செய்யறது ஒன்னும் சொல்றது ஒண்ணு இருந்தா அது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா அது தப்பு, சொல்றதும் செய்யறதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கான். அப்புறம் ஏமா நீங்க ஒண்ணு சொல்லிட்டு வேற ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னு. இல்ல நீ என்ன சொல்ல எனக்கு புரியலையே அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. என்கிட்ட நேற்று என்ன சொன்னீங்க, முந்தின நாள் வச்ச சாப்பாடை சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிரும், உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, இப்ப வெளியில போற அந்த தாத்தாவுக்கு முந்தின நாள் வச்ச சாப்பாடை நீங்க மட்டும் கொடுக்குறீங்களே, அது ஃபுட் பாய்சன் ஆகி அவர் உடம்பு கெட்டு போனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டவொடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் அதிகமாயிருச்சு. நாம சாதாரணமா சொன்ன ஒரு விஷயத்த இந்த பையன் எவ்வளவு ஆழமா எடுத்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமா வெளியில போயிட்டு அந்த பெரியவரை கூப்பிட்டுட்டு, பெரியவரே அந்த சாப்பாடை கொட்டிருங்க, நான் உங்களுக்கு வேற தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு சூடா சமைச்ச சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறி இருக்காங்க. அவர் திருப்தியா சாப்பிட்டு போயிருக்காரு. அவர் போன உடனே இந்த குட்டி பையன் வேகமா ஓடி வந்து அவங்க அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, எங்க அம்மான்னா அம்மா தான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கான். உண்மைதானே? நீங்க எவ்வளவுதான் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்த்தாலும் அவங்க அதே மாதிரி நல்ல குழந்தைகளா வளருவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன சந்தேகம் தான். அதுவே நீங்க நல்லது செய்யறதை மட்டுமே பார்த்து வளர்ற குழந்தைங்க கண்டிப்பா நல்ல குழந்தைகளா வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. What do you mean by that? I mean, action is always better than words. Got it?